V4A மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்தியன் 2 ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகிறதா அந்த படக்குழு அறிவிச்சிருக்காங்க. படம் எல்லாம் தயாரானா கூட இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாரான நிலையிலேருந்து கூட தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த படத்தை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு தகவல்னால எலெக்ஷன் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம் நம்ம பின்னாடி நோக்கி திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. அப்போயே பார்த்தீங்கன்னா 1996 சட்டமன்ற எலெக்ஷன் நடந்தது. அந்த படம் எலெக்ஷனுக்காண்டி இந்த படத்தை நிறுத்தி வச்சுருந்தாங்க. படத்தை ரிலீஸ் ஆன பிறகு தேர்தல் அறிவிப்பெல்லாம் வந்த பிறகு எலெக்ஷன் ரிசல்ட் அறிவித்த பிறகு 2 நாள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்தளவுக்கு படம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. அதை தாண்டி தேர்தல் முடிவுக்காண்டி அந்த படத்தை வெயிட் பண்ணி முடிச்சவனே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த படத்தோட மையக்கரு வந்து ஊழல் எதிர்த்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த படம் வந்தால் தேர்தலோட பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்காண்டி அந்த படத்தை தள்ளி வச்சுருந்தாங்க. அதன்படி தேர்தல் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே போல் இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறனால அந்த படத்தில் வெளியிட தேதி தள்ளி வச்சு ஜூன் மாதம் வெளியிடுறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. ஜூன் மாதம் கமல் ரசிகர்களோட நம்மளும் இந்த படத்தை பார்க்க ஆவலாக எதிர்பார்க்குறோம். இந்தியன் 1 பார்த்தீங்கன்னா அவர் கிளைமேக்ஸில் எங்கே இருக்கீங்கன்னு கேட்பாங்க போலீஸ்காரங்க. நீங்கள் கூப்பிட்ற தூரத்தில் தான் நான் இருக்கேன், எங்கே லஞ்சம் எங்கே ஊழல் நடந்தாலும் நான் நிச்சயமாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் 96 அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அந்த அப்படியே நடந்து போகிற மாதிரி அப்படியே படத்தை முடிச்சிடுறாங்க. 24 இந்த படம் வருது. ஸோ இன்றைக்கி அவர் எச்சரிக்கை விட்டு போன மாதிரி இன்றைக்கி லஞ்சம் இருக்கா ஊழல் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பட் அதனால தான் அவர் மீண்டும் வர்றாரா அப்படிங்கிறத நம்ம ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் சொல்லியிருந்தார். ஸோ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அது மீண்டும் தொடருது. அதனால தான் அவர் வர்றாரு அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு ரசிகராக ஒரு எதிர்பார்த்து இருக்கேன் நான். ஸோ அப்படி தான் இருக்கும். இப்போ எங்கே பார்த்தா லஞ்சம் எங்கே என்பது மறையலை. எல்லா இடத்துலையும் ஊழல் லஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அவர் மீண்டும் வர்றாரு, வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நம்ம அவளோடு எதிர்பார்க்குறோம். இப்போ இந்தியன் 2 படம் வெடிப்பு வந்து ரொம்ப வருஷம் ஒரு 4-5 வருஷம் எடுத்துக்கிட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தவிர அந்த படத்தோட ஃபுட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது தெரியும். அதை தொடர்ந்து இந்தியன் 3யும் இந்த வருஷம் இறுதியில் வர்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அது உண்மையாக எப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த படத்தோட வெற்றி வச்சு தான் அந்த 3 வருமா வராதா அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஃபுட்டேஜ் இருக்குது, 3 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜூன் மாதம் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருப்போம், திரையில் பார்த்து கொண்டாடுவோம். அதை தாண்டி நம்ம சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் ரொம்ப விறுவிறுப்பாக முடிகிற கண்டிஷனில் வந்திருக்கு. படத்தை வந்து அக்டோபரில் ரிலீஸ் பண்ணுறதா படக்குழு அனுப்பிச்சிருக்காங்க. அக்டோபர்னால் நம்ம சொல்லவே வேணாம், தீபாவளியாக தான் இருக்கணும். இந்த தீபாவளி வந்து சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களுக்கு வேட்டையன் தீபாவளியாக தான் நிச்சயமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ரசிகரோட சேர்ந்து நம்மளும் அந்த படத்தை பார்க்க ரொம்ப ஆர்வலாக இருக்கோம். இந்த வருஷம் வந்து கமல் ரசிகர்களுக்கும் சரி, ரஜினி ரசிகர்களுக்கும் சரி பெரிய கொண்டாட்டமான வருஷம் தான். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குறதே பெரிய அபூர்வமான சூழலாக இருக்குது. சூப்பர் ஸ்டார் ஏற்கனவே ஒரு படம் கொடுத்துட்டாரு. உலகநாயகன் போன வருஷம் படம் கொடுக்கல. இந்த வருஷம் அவர் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தாருன்னு நம்புகிறேன். ஒரு காலத்தில் வந்து ஒரே வருஷத்தில் 20 படம் 15 படம் 10 படம்லாம் கொடுத்த இவங்க வந்து இன்றைக்கி வந்து வருஷத்துக்கு 1 2 வருஷத்துக்கு 1 கொடுத்து ரசிகர்களை ரொம்ப சோதிக்கிறாங்க. தயவுசெய்து சூப்பர் ஸ்டாரும் சரி உலகநாயகன் சரி வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். அதை தாண்டி இப்போ சென்னை 28 ரீரிலீஸ் நல்லா போயிட்டுருக்கு. கில்லி டீசர் ரிலீஸ் ஆகி அதுவும் நல்ல பெரிய வரவேற்போட போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் அந்த படம் வெளியாகிறது. அங்கங்கே விளம்பரங்கள் நம்ம பார்க்க முடியுது. மறு வெளியீட்டு படங்கள் இப்போ வந்து என்ன தெரியல, ஜனங்க மத்தியில் ரொம்ப ஒரு கிரேஸாக இருக்குது. ஜனங்க தேட்டருக்கு கூட்டமாக வந்து ஆர்ப்பரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னே இந்த சினிமாவில் இது என்ன மாயம் தெரியல, என்ன மந்திரம் தெரியல. ரீரிலீஸ் படங்கள் அதிகமாக வரவேற்கப்படுகிறது. ஸோ மக்கள் ரசனைன்றது எல்லா காலத்திலையும் மாறி மாறி வரும். ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத இன்னும் யாராலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல. ஆனாலும் ரீரிலீஸ் படங்கள் பெரிய வரவேற்பு வந்துகிட்டு இருக்குது. நம்மளும் மக்களாக சேர்ந்து எல்லா படங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.